உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சினிமா மோகத்தால் என் சமூகம் எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று ஒரு காணொளி ஒன்ன பதிவு செய்திருந்தோம். அந்த சினிமா மோகத்தால் இந்த மண்ணிற்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இங்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது என்பது இந்த எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகமான கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை பதிவு செய்திருந்தோம். அந்த காணொளியில் நாம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம், இந்த ஜெயிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சார்ந்த சமூகம் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்துக்கு எதிரான மனநிலை கொண்ட சமூகம் அல்ல. இதே ஒரு கொங்கு வேளாள கவுண்டர் சென்று அடர்த்தியாக ஒரு தேவர் சமூகம் வாழக்கூடிய பகுதியில் நின்று வெற்றி பெற முடியுமா? நாடார் சமூகம் வாழக்கூடிய பகுதியில் நின்று வெற்றி பெற முடியுமா? தேவேந்திர குல மக்கள் வாழக்கூடிய பகுதியில் நின்று வெற்றி பெற முடியுமா தென் மாவட்டத்துக்கு சென்று? ஆனால் இந்த கொங்கு பகுதியில் தென் மாவட்டத்திலிருந்து வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். யோசிச்சு பார்க்கணும். அதை நம்ம அவர் தனி மனித வெற்றியை நாம் வாழ்த்தினாலும் இங்க என் சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கமாகவே நாம் பதிவு செய்யறோம். அப்ப இது யார் திட்டமிட்டு செய்தது? திட்டமிட்டு செய்யாம வேட்பாளர் தேர்வு என்பது நடந்திருக்குமா என்பது ஒரு சிறிய கட்சியாகவே இருந்தாலும் அது மிகப்பெரிய ஆச்சரியத்தோட இந்த இடத்துல நாம் பதிவு செய்ய வேண்டியது. ஒரு பொறுப்பு அமைச்சர் கூட கொடுக்க முடியாது இல்ல? வேற யாருமே திருப்பூர் கோவை பகுதிகளில் ஜெயிக்கலையா இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்? ஏன் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு அமைச்சர் கொடுக்கலாமே? ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? அப்ப இந்த சமூகத்தை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய உள்நோக்கமா? இந்த சமூகம் சார்ந்தவர்களுக்கும் ஒரு அடிப்படையான புரிதல் இல்லை. எத்தகைய போராட்டம்? கொங்குநாடு முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு தொடங்கிய போது, கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை கொங்குநாடு முன்னேற்ற கழகமாக மாறிய போது அது மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள். சேலம் தருமபுரி தொகுதிகளில் 50,000 60,000 வாக்குகள். தனியரசு வேற தனியா நின்று வாக்குகள் வாங்குறாரு. அப்போ நாமக்கல் மாவட்டத்தில் 25,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருந்தார். சேலத்துல செல்லதுரை அவர்கள் போட்டியிட்டு 20,000த்துக்கும் மேற்பட்ட வாக்குகள். இதெல்லாம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. அந்த நொடிதான் திராவிட கட்சிகள் இந்த சமூகத்தை திரும்பி பார்த்தது. கவுண்டன் எல்லாம் ஒன்னா கன்சால்டேட் ஆகிறாண்டாங்கிற அச்சத்தை ஏற்படுத்தியது. இன்னைக்கு வரைக்கும் அது ப்ரூவன் ஹிஸ்டரி, யாரும் மறுத்துவிட முடியாத அடிப்படை உண்மை. அந்த தியாகங்களுக்கெல்லாம் எத்தனையோ பேர் அவங்களுடைய உழைப்பையும் பணத்தையும் செலவு செய்தார்கள், நேரத்தையும் செலவு செய்தார்கள். அந்த உணர்வெல்லாம் அடிமை விட்டு போனது. இதுக்கு முழுக்க முழுக்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்களிலாவது அவர்களுடைய போராட்ட களங்களும் வரவேற்கத்தக்கதுதான். அதை நம்ம முற்றிலுமாக மறுத்தர முடியாது. திரு தனியரசு அவர்கள் அவருக்கு இருந்த வாய்ப்பை ஏதோ சில இடங்களில் தவற விட்டு விட்டாரோ என்ற அச்சம் தான். இந்நேரம் இந்த சமூகத்துக்காக தனியரசு நின்றிருந்தா இந்த சமூகம் நிச்சயமாக அவரை விடாது. அவர் கூட இருந்த கருணாசுக்கு சீட்டு கிடைச்சது, தமிழ்முன் அன்சாரிக்கு சீட்டு கிடைத்து வெற்றி பெற்று விட்டார். ஆனா தனியரசுக்கான சீட்டு மறுக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த சமூகத்தின் பின்னால் திரு தனியரசு அவர்கள் நின்றிருந்தால், முழுமையாக நின்றிருந்தால், நிச்சயமா இந்த சமூகம் அவரையும் விட்டிருக்காது. அவரும் வெற்றி பெற்றிருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமும் கூட. இந்த இடத்துல அவருக்கு ஒரு சீட்டு கிடைச்சா அவரும் ஜெயிக்கட்டுமே. இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற அனைத்து போராளிகளுக்குமான அங்கீகாரம் கிடைக்கட்டுமே. திருமாவளவனுக்கே அந்த அங்கீகாரம் என்பது நூலிலையில் தான் கிடைத்திருக்கு. இந்த முறை வன்னியரசு அவர்கள் வெறும் சொற்ப ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்காரு, 1000 ஓட்டுக்குள்ளதான். ஏதோ ஒண்ணு அந்த வெற்றியாவது அவங்க சுவைத்துட்டாங்க. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிட்ட 2 இடத்தில் ஒரு இடத்தில் தோல்வி. திருச்செங்கோட்டுல அந்த தலைவர் தோக்குறார். அப்ப அந்த அமைப்பை வலுப்படுத்த வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையை வலுப்படுத்தி அந்த பேரவையின் மூலமாக நம்மோடு வாழக்கூடிய அனைத்து சமூகங்களையும் அரவணைத்து இங்கு மிகப்பெரிய ஒரு இன எழுச்சியை ஏற்படுத்த தவறினால் இந்த சமூகம் வாழும் பகுதிகளிலேயே அகதிகளாக்கப்படும். இவனுங்க என்னடா வேலை இல்லாம கத்திட்டு இருக்கிறானுங்க, நமக்கு என்னன்னு சொல்லிட்டு கணினித்துறையிலேயோ இல்ல வேறு மாவட்டத்திலேயோ மாநிலத்திலேயோ உட்கார்ந்து கொண்டு உங்க வேலையை மட்டுமே செய்து கொண்டு, இல்ல ஊருக்குள்ள நான் என் பொண்ணு பையன்லாம் ஊருக்குள்ளெல்லாம் எதுக்குமே வரமாட்டாங்க, நாங்களாம் சொந்த பந்தத்துக்கு கூட அப்படியே லைட்டா போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ற நீங்களும் நிச்சயமாக மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ பாதிக்கப்படுவீர்கள். பாதிக்கப்படும் போது உங்களிடம் இருக்கும் பணம் மட்டும் உங்களை காப்பாத்த. ஒற்றுமை, தாய் பிள்ளை சொந்த பந்தங்கிற அந்த ஒற்றுமை நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். அந்த ஒற்றுமை என்ற எழுச்சி மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். தவிர்க்க முடியாத ஒரு பெரிய கட்சி இந்த சமூகத்தை சார்ந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி. இந்த கொங்கு பகுதிகளில் தவிர்க்க முடியாத கட்சி, அதை யாரும் மறுத்தர முடியாது. அந்த இயக்கத்தை பிடிக்காதவங்க கூட அதை மறுத்தர முடியாது. ஆனா அந்த கட்சி ஏன் தன்னை வலுப்படுத்திக்கிற நிலையிலிருந்து தவறி போறாங்க? இந்த கேள்வியை அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களிடமே வைக்கிறோம். பல முறை திரு சூரியமூர்த்தி மாமா அவர்கிட்ட சொல்லிட்டோம், மீண்டும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையை வலுப்படுத்துவதற்கான வேலையை செய்யுங்கள்.
அதுதான் இந்த இனத்தை பாதுகாப்பதற்கான ஒரு திறவுகோலாக அமையும். பிற சமூகத்தை அடிமைப்படுத்துவது நம் நோக்கமா? அது நம் ஜீன்லயே கிடையாது. அனைவரையும் சேர்த்து வளர்த்து கூட்டிட்டு போவோம். அதுதான் ஒரு முழுமையான வளர்ச்சி. நம்மளுடைய உறவுகளாக, தொப்புள் கொடி உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய கொங்கு நாவிதர் சமூகம், குடிமகன் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் வண்ணார் சமூகத்தை சார்ந்தவர்களுக்குமான பிரதித்துவத்தையும் அங்கீகாரத்தையும் நாம் கொடுக்கணும். அந்த சாங்கியம் செய்யறவர் இறந்துட்டா அவருடைய குடும்பத்துக்கு ஆயுள் வரை இந்த கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையில் இருந்து சந்தாக்கள் செல்லட்டுமே. என்ன கெட்டு போச்சு? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அது அமையட்டும். இப்படியான திட்டங்களை எல்லாம் வரையறுக்கட்டும், வகுத்தெடுக்கட்டும். படித்த இளைஞர்களே முன்வாருங்கள். இந்த சமூகத்தை பாதுகாப்பது நம்மளுடைய கடமை. அதிலிருந்து தவறினால், அதை நாம் செய்யாமல் விட்டுவிட்டால் நிச்சயமாக இந்த சமூகம் பாதிக்கப்படும். நிச்சயமாக பாதிக்கப்படும். அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் முதல் பொறுப்புக்கு வரும்போது அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு செய்யறாங்க. ஆனா இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஏன் சிந்திக்க மறுக்கிறாங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார். வன்னியர் சமூகம் அவருக்கு பேக் போனா நின்னுச்சு, இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் நிக்காம போயிருச்சு இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு கேட்கும்போது அடிப்படையான ஒரு கேள்வியை மட்டும் பதிவு செய்ய விரும்புறோம், ஒரு பதிலை மட்டும் பதிவு செய்ய விரும்புறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சமூகத்துக்கு என்ன செய்தார்? இந்த பகுதிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வந்தார். இந்த சமூகத்துக்கு என்ன செய்தார்? வன்னியர் சமூகத்திற்கு 10.5 கொடுத்தார். அரசு பள்ளியில் பயின்று வந்த மாணவர்களுக்கு 7.5% கொடுத்தார். பாராட்டணும், ரசிக்கிறோம். ஆனா இந்த அவர் சார்ந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சார்? ஏன் செய்யல? ஏன் எதையும் செய்ய மறந்தாரா, மறுத்தாரா, இல்ல செய்ய விடாம அவர் கைய கட்டப்பட்டதா? செஞ்சிருக்கலாம்ல. இந்த சமூகம் இன்னைக்கும் அவர் பின்னாடி நின்றுக்கும்ல. அது மிகப்பெரிய வருத்தம் தான், நிச்சயமான வருத்தம் தான். பல முக்கிய தலைவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். கார் மேகங்கள் சூழ்ந்து நிற்பதை போல சினிமா மோகம் அனைவரின் மனதையும் ஆட்கொண்டு நிற்கிறது. போராட்ட குணம் என்ன என்பதை பற்றி சிந்திக்க கூட இந்த இளைஞர் கூட்டம் தயங்குகிறது. புரட்சியாளர்களின் வீர கதைகளை பற்றி தெரிந்து கொள்ள கூட யாருக்கும் இங்க நேரம் இல்லை. அதையெல்லாம் பத்தி பேசினா கூட பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த போராட்ட குணங்களை நாம் மனதில் ஏற்றிக்கொள்ள, போராட்ட குணம் கொண்ட தலைவர்களை நாம் நெஞ்சில் சுமக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களையும் இந்த சமூகம் பெற்றெடுத்திருக்கிறது. திருப்பூர்ல ஒரு அம்மாலாம் சிறையில் வாடினாங்க கர்ப்பமாக இருக்கும்போது. திருப்பூரின் வேலுநாச்சியார் என்று புகழப்பட்டார், காந்தியவாதி. ஏன் உங்களுக்கு எல்லாம் இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் கூட திரு அஞ்சலை அம்மாளை முன்னெடுக்கிறீங்க? ஏன் இவர்கள் பற்றிய வரலாறு கூட தெரியாதா? இந்த கொங்கு பகுதியில் வாழ்ந்தவர்களை பற்றிய அஞ்சலை அம்மாளை முன்னெடுப்பதை வாழ்த்துறோம், வரவேற்கிறேன். ஆனா என் சமூகத்தை சார்ந்து இந்த பகுதியில் அதைவிட தியாகம் செய்து வாழ்ந்தவர்களை பற்றி ஏன் என்ன கூட தயங்குகிறார்கள்? கொள்கை தலைவர்களாக கூட இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லை. இந்த பகுதியை செதுக்கியவர் திரு சி சுப்பிரமணியம் அவர்கள். இடஒதுக்கீட்டுக்கான விதையை வித்திட்டவர் திரு சுப்புராயன் அவர்கள். எல்லாம் எங்கிருந்து பிறந்து வந்தாங்க? உழைக்கும் சமூகங்க. முன்னோர்கள் புகழ்பாடுவதையெல்லாம் விட்டுருவோம். உழைக்கிற சமூகம். இன்னைக்கும் ஒரு காடு மேடுகள் நிறைந்த பகுதிக்கு சென்று யார் இங்க கவுண்டர் சமூகம் என்றால் நீங்க எளிதால் கண்டுபிடித்து விட முடியும். வேத்து பூத்து தான் நிலத்தில் வேலை உழைத்து வேலை செய்யக்கூடிய சமூகம். சரி, எனக்கு தான் அந்த பிரதித்துவம் கிடைக்கல, என்னோடு வாழக்கூடிய பிற குடிகளுக்காக அதை கொடுத்துருக்கலாம்ல. வேட்டுக்குன்றர் சமூகம் என்னோடு வாழ்றாங்க, நாடார் சமூகம் இருக்கிறாங்க, முதலியார் சமூகம் இருக்கிறாங்க இந்த கொங்கு பகுதிகளில். அந்த சமூகத்தின் பிரதித்துவத்தையாவது கொடுத்திருக்கலாம்ல. அதையெல்லாம் விடுத்து விட்டு ஏன் இப்படியான ஒரு நிலை? அந்தந்த சமூகங்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கல பிரதித்துவம். அவர்களுக்கும் அங்கு அநீதி ஏற்பட்டிருக்கு. இப்ப எந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ், இப்ப இந்த காணொலியை நாம் ஆளும் தரப்புக்கு எதிரான காணொலியாக இதை நாம் பதிவு செய்யறவங்க மட்டும் யாரும் கருதிட வேண்டாம். உன்னை கமெண்ட் செக்ஷன்ல திரு விஜய் பத்தி நீங்க சொல்லக்கூடாது என்று சொல்ல வேண்டாம். விஜய் பற்றி எங்களுக்கு வருத்தம் இல்லை. யாரோ ஆட்சியாளர்கள் இருக்கட்டும், என் சமூகம் எந்த நிலைக்கு செல்லணும், என் சமூக மக்கள் எதை நோக்கிய சிந்தனையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி. நீங்க படிங்க, அரசாங்க துறைக்கு போங்க, நல்ல கணினித்துறைக்கு போங்க, தொழில் பண்ணுங்க, சம்பாதிங்க, என்ன வேணா செய்யுங்க. நாம் பேசும் மொழியின் மீது பற்று இருப்பதை போல, நம் குடும்பத்தின் மீது பாசம் இருப்பதை போல, பிறந்த இனத்தின் மீதும் கொஞ்சமாவது பற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் முன்னேறினால்தான் நாம் இன்னும் கொஞ்சம் முன்னேறி போக முடியும். அதுதான் இந்த சமூகத்தினுடைய தாரக மந்திரம். இங்க விசுவாசத்துக்கே இங்க மரியாதை. இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தோடு இணைந்து வாழும் அருந்ததி சமூகத்துக்கு இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் அத்தனை உறவுகள் இருக்கு, அத்தனை உறவுகள் இருக்கு மன ரீதியா.
அவ்வளவு பாசமா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனாலதான் இந்த பகுதிகளுக்குள் தலித் அமைப்புகள் எத்தனையோ முறை வளர நினைத்தாலும் வளருவது தடைபட்டு போகுது. ஏன்? இங்க வந்தா அந்யுன்யமா இருக்கக்கூடிய இன்னொரு சமூகத்தை தாக்கி பேச வேண்டியிருக்கு. தாக்கி பேசினா தொழில்துறையிலையும் மற்ற அனைத்து துறைகளிலையும் காலம் தொடர்ந்து ஒருதாய் மக்களாக வாழ்றாங்க. அது எதிர்த்து எப்படி தம்பி அப்படின்ட்டு ரெண்டு சமூகமுமே அந்த ஒரு முரண்பட்ட அரசியலை முன்வைக்கும் போது அந்த இடத்துல தவிடுபடியாகப்படுது. ரெண்டு சமூகத்தை சார்ந்த தலைவர்களுமே அதிகாரத்தில் சுவைக்க முடியாம போயிடுறாங்க. அதே ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய அனைவரையுமே இந்த ரெண்டு சமூகமும் கொண்டாடும். இதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு. நாம தொழில்துறையில முன்னேறி அதிகாரம், இந்த அரசியல் அதிகாரத்துக்குள்ள வர்றதுக்கே பல ஆண்டுகள் ஆச்சு. படிப்பறிவில்லாத கூட்டமாக நம் முன்னோர்கள் படிப்பறிவில்லாத கூட்டமாக வேளாண்மை மட்டுமே உணவை உற்பத்தி செய்வாங்க. அந்த உற்பத்தி செய்த உணவை பாதுகாப்பாங்க. அந்த பயிர்களுக்கு ஒரு சேதம் வருதுன்னா அது காட்டு புலியோ சிங்கமோ யானையோ அதையும் எதிர்கொண்டு என் மக்கள் வேட்டையாடி வெல்லுவாங்க. தான் விளை வைத்த பயிருக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த எல்லைக்கும் போவான் இந்த குங்கால குன்ற சமூகத்தை சார்ந்த என் முன்னோர்கள். அதையெல்லாம் விட்டு அந்த ஆயுதத்தை எல்லாம் கீழே எரிந்துட்டு படிப்பறிவே நமக்கான தெளிவை கொடுக்கும், படிச்சாலே நம் சமூகத்தில் முன்னேற முடியும் என்ற எண்ணத்தோடு படிப்பறிவின் மீது கொண்ட காதலால் படிப்பறிவின் அவசியத்தை உணர்ந்து என் சமூகத்தை சார்ந்த அனைவரும் இன்று படிப்பறிவை நோக்கி வர்றோம். வரும்போது நம் ஒற்றுமையை பற்றியும் நிச்சயமா சிந்திக்கணும். அந்த ஒற்றுமையும் இனப்பற்றும் இல்லாமல் போனால் வரும் தலைமுறை மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். பெண் கிடைக்காத பிரச்சனை நம் சமூகத்துல மட்டும் இல்ல, எல்லா சமூகத்திலையும் உண்டு. அனைத்து சமூகத்திலையும் இதே பிரச்சனை. அது அந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனை. அவங்க பார்த்து நான் இன்னொரு சமூகத்தில் நான் திருமணம் செய்யறேன்னு நினைச்சா கூட செஞ்சுக்கிட்டோம், அது அவங்க பிரச்சனை. அதை யாரும் தப்பா சொல்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்ல. ஆனால் அவர்களும் தான் பிறந்த இனத்தின் மீதான காதலோடு இருங்கள் என்பது தான் மீண்டும் சொல்றோம். அது சாதி வெறியோ சாதி மோதல் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த அமைப்பு, இந்த இனம் தான் சார்ந்த மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நாம் சிந்திப்போம். அதைத்தான் மீண்டும் இந்த இடத்துல பதிவு பண்றோம். நாம் முன்னேறுவதை போலவே நம்மோடு வாழக்கூடிய அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து முன்னேறி கூட்டிட்டு போவோம். இங்கு நமக்கான பிரதித்துவமே கேள்விக்குறியாக்கப்பட்டா அது எத்தனை பெரிய பாதிப்பை கொடுக்கும் வரும் தலைமுறையினருக்கு. ஒருத்தர் பதிவு பண்றாரு, கொங்கு என்ற பிம்பம் உடைந்தது. இது நிலப்பரப்புக்கான பிம்பம். அதையெல்லாம் அப்படி யாரும் உடைச்சிட முடியாது. இந்த சமூகத்தினுடைய வாக்குகள் ஒரு சேர ஒரு இயக்கத்துக்கு கிடைக்கவில்லையே, ஆனால் வெற்றி பெறவர் தோப்பாரு, தோக்குறவர் ஜெயிப்பார். பிறரை போல இந்த சமூகம் சும்மா வாய் சவடால்கள் மட்டும் பேசிட்டு போற சமூகம் இல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை எடுத்து பாருங்கள். 2009 நினைக்கிறேன், 2009 நாடாளுமன்ற தேர்தலினுடைய ரிசல்ட் எடுத்து பாருங்க. இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமைனா என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட இந்த சமூகம் ஏதோ சூழ்நிலைகளால், எந்த தலைவரையும் குறை சொல்றதுக்காக இந்த காணொலி இல்லை, நான் சார்ந்த சமூகத்திலேயே கூட எல்லாரும் அவங்க இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த சமூகத்தின் மீதான பற்றோடு முன்னேற்றத்தை நோக்கி சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியினுடைய நிறைவு கருத்தாக முன்வைக்க விரும்புகிறோம். திரு தனியரசு அவர்களோ, ஈஸ்வரன் அவர்களோ, கொங்கு வேளாள கவுண்டர்கள் சங்கம் சேலம் மாவட்டத்தை சார்ந்த திரு சுகுமார் அவர்களோ எந்த பத்தி யோசிக்கிறதே இல்லை. எந்த போராட்டம்னாலும் முன்னாடி நிற்கிறார். கொங்கு மக்கள் முன்னணி திரு ஆறுமுகம் அவர்கள் பல நெடு ஆண்டுகளாக அநீதி இழைக்கப்பட்டாலும் இன்னைக்கு இந்த சமூகத்தின் மீதான காதலோடு இயங்கிக்கிட்டே இருக்கார். இல்ல தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தமிழ் பற்றை விதைத்துக் கொண்டிருக்கிற திரு தமிழரசன் அவர்களோ, கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை, இனத்திற்கான பிரச்சனை எங்கினாலும் திரு கொங்கு சங்கர் அவர்களுடைய குரல் ஒலிக்கும் என்று கர்ஜிக்கக்கூடிய திரு கொங்கு சங்கர் அவர்களோ, திரு கார்வேந்தன் அவர்கள் அனைத்து வேளாளர்களும் ஒன்றுபட வேண்டும் என்ற கொள்கையில் இறுகி பற்றி கொண்டு நிற்கிறார். விவசாய சங்கங்களாக திரு குமர ரவிக்குமார் அனைத்து விவசாயிகளுக்கான ஒரு தலைவராகவும், கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு என்ற அமைப்பை நிறுவியவருமான திரு ரவிக்குமார் போன்ற அரசியல் பயிலாக்கம் எல்லாம் இங்கு இருக்கு. விவசாயிகளுக்காகவே குண்டர் சட்டங்களை தன்னுடைய நெஞ்சில் தாங்கிக்கிற ஈசன் முருகசாமி போன்ற தலைவர்கள் இருக்காங்க. இவர்களையெல்லாம் விடுத்துமா சினிமா மோகம் நம் ஆள் மனதையும் ஆட்கொண்டு நிற்குது. சிந்தித்து பாருங்கள், தயவு கூர்ந்து சிந்தித்து பாருங்கள். யாரையும் தப்பான தலைவர், கெட்ட தலைவர் எல்லாம் சொல்லல. உனக்கு ஒரு பிரச்சனைனா நிக்கிறது யார்? அதையும் தவிர்த்துட்டுமா இப்படி ஒரு நிலை?
அதை தான் இந்த இடத்துல பதிவு செய்யறோம். இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். ரொம்ப கதற மாதிரி பேசுறாங்க, இல்ல பாருப்பா இதுதான் விஜய்க்கான வெற்றி, இல்ல இதுதான் மாற்றம், அப்படிலாம் இல்லை. திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி செழிக்கட்டும், வாழட்டும். குறிப்பா இளைஞர்கள் எல்லாம் முன் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாங்க, அதையெல்லாம் பாராட்டணும் நிச்சயமாக. ஆனால் என் சமூகத்துக்கான பிரதித்துவம் பறிக்கப்படும் போது அங்க இந்த எளியவனின் குரலும் ஒன்றுபட்டால் வலியவனாக மாறும் என்பதுதான் இந்த காணொளியினுடைய நிறைவு கருத்து, மைய கருத்து. இது பாகம் 2. போன முறையே பதிவு பண்ணியிருந்தோம் காணொளி. அதனுடைய பாகமாக தான் இந்த காணொளியை நாம் பதிவு செய்கிறோம். தொடர்ந்து இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடு யூடியூப் சேனல் இந்த சமூகத்துக்கான பிரதித்துவமும் இடஒதுக்கீடும் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் நிச்சயமாக குரல் கொடுக்கும். இணைந்திருப்போம் இளைஞர்களே. இனி நம் சமூகத்திற்கான தேடலை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். சமூக வலைதளங்கள் போதை பொருட்கள் போன்ற மாயைக்குள் சென்று மாட்டாம உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் படிப்பறிவை பற்றியும் சிந்திப்போம். நாம் முன்னேறிய பிறகு நம் சமூகத்திற்கான முன்னேற்றத்தை பற்றியும் நிச்சயமாக சிந்திப்போம். அதுதான் இந்த எண்ணிக்கை பெரும்பான்மை தமிழ் சமூகமான உழைக்கும் சமூகமான இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்திலிருந்து ஒரு சாமானியனின் குரலாக இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.